இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆம்கோல் ரவுண்டு வந்து சுருக்கம் வரும். அதை எப்படி தெளிவாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் எதுவுமே புரியுற மாதிரி இருக்கனால வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 கிளாத் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து நம்மளுக்கு மடிப்புக்காக விடணும். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துடலாம். கையோட நடுப்பகுதியில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 8 இன்ச் வந்திருக்கு. கை அகலம் வந்து 8 இன்ச்சு. நம்ம வந்து கிளாத்தில் 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து எனக்கு 8 இன்ச் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து இல்லை. அதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ துணி தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையோட அகலம் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து தெளிவாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட கையோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கையோட லூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. கையோட ரவுண்டு இருக்குது இல்லையா, அதுதான் உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 7 இன்ச் வந்திருக்கு. மொத்தம் எனக்கு வந்து 14 இன்ச்சு. நம்ம மொத்தமாக எடுக்க வேணாம், ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். 7 இன்ச் அப்படின்னா இந்த கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். கை உயரம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எனக்கு வந்துட்டு கை உயரம் 5.5 இன்ச்சு வந்திருக்கு. இதில் வந்து தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 5.5 + 1/2 6 இன்ச்சு. கோட்டுக்கு மேலே கையோட உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கையோட லென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து உயரம் மார்க் பண்ணிவிட்டோம். இந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்கை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இன்சைட் ஸ்லீவ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கை இருக்குது பாருங்கள், அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3 இன்ச் வந்திருக்கு. இந்த இடத்துல தையலுக்கு 1 இன்ச்சு சேர்க்கணும். 3.5 மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோட்டுக்கு மேலே 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆம்கோலோட ரவுண்டை வரையணும். ஆம்கோலோட ரவுண்டை வரையும் போது ஸ்ட்ரைட்டாக வந்து இறக்கி வரையாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே நீங்கள் இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்மளோட கை கிளாத்துக்கு தேவையான அளவுக்கு தான் நம்மளுக்கு துணி இருக்குது. எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு கிளாத் இல்லை. இது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்ததாக கிளாத் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களோட கிளாத்து கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. 4 துணி இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கைக்கு வந்து எந்த இடத்துல கிளாத் பத்தலையோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அடியில் இந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கையோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். கீழே இருக்க கோட்டையும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இருந்தாலே போதும். நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கிராஸாக வெட்டாமல் நேராக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இது வந்து கைக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு கிளாத் பத்தலையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து தைக்கும்போது சேர்த்து வச்சு தைச்சிடலாம். ஒரே சைடுக்கு கிளாத் விட்டால் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட் பண்ண வேணாம். 4 கிளாத் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அழகான கை வந்து கிடைக்கும். ஆம்கோலோட சுருக்கங்கள் வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சேனலோட நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட்டு கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்ட் 3ல் கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.